ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து மனோஜ் வாயாலேயே மீனாவோட நகையை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக எலுமிச்சம்பழம் வந்துருச்சு, சாமியார்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன், இத பூஜை அறையில வச்சா மீனாவோட நகையை யாரு எடுத்தீங்களோ அவங்களுக்கு ஒரு பக்கமா வாய் இழுத்துக்கும் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. இத கேட்ட உடனேயே மனோஜும் விஜயாவும் மாத்தி மாத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அம்மா தானே நகையை எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு வாய் இழுத்துக்கிறோமோ அப்படின்னு மனோஜ் விஜயாவை பத்தி கற்பனை பண்ணி பாக்குறாரு. விஜயா, மனோஜ் தானே நகையை வித்தான், ஒருவேளை மனோஜுக்கு வாய் இழுத்துக்கிறோமோ அப்படின்னு விஜயா கற்பனை பண்ணி பாக்குறாங்க. மனோஜுக்கு ஒரே பயமா இருக்குது. ரூம்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே ரோகிணி சொல்றாங்க, இதெல்லாம் முத்து உனக்கு விரிக்கிற வலை, நீ எப்படா மாட்டுவ, உண்மைய வாயால உளருவ அப்படின்னு நினைச்சு உன்னை ஏமாத்த பாக்குறான். நீ ஒன்னும் உளராத, அமைதியா இரு மனோஜ், இதுக்கு வேற ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு ரோஹிணி தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா முத்து கிட்ட சொல்றாங்க, நீங்க இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, சவாரிய போய் பாருங்க, நம்ம பொழப்பு நடத்த வேண்டாமா, இத பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. முத்துக்கு ஒரு சவாரி வருது, கிளம்பி போறாரு. காருக்கு பக்கத்துல ரெண்டு ஆம்பளைங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னங்க சார், நீங்க தான் கார் புக் பண்ணீங்களா அப்படின்னு முத்து கேட்கும்போது, ஆமாப்பா, நாங்க வந்த கார் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி எப்படின்னு கடைக்கு போயே ஆகணும், அதுக்காக தான் டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஏறிக்கிறாங்க. முத்து கார் ஓட்டிட்டு போகும்போது மனோஜோட கடையை தாண்டி போறாரு. மனோஜோட ஷோரூம்ல மனோஜோட போட்டோவை பார்த்துக்கிட்டு காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க, டேய் இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா, அந்த மீன் பார்ட்டி நம்ம கடைக்கு வந்து மீனையே விற்க தெரிஞ்சா பாத்தியா அப்படின்னு சொன்ன முத்து இத கவனிக்கிறாரு. என்ன சார் மீன் பார்ட்டி எல்லாம் சொல்றீங்க, இவர் என்ன மீனா விற்கிறாரு, அட இவன் இவ்வளவு பெரிய ஷோரூமா வச்சிருக்கான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு நாள் இவன் நகையை அடமானம் வைக்கிறதுக்காக வந்தான், பார்த்தா அன்னைக்குன்னு மீனை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு முத்து கேக்குறாரு. சார் இவர் தானா, உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமாப்பா, இவனை மட்டும் மறக்கவே முடியாது. அப்படி என்ன நகை சார் கொண்டு வந்து வித்தாரு அப்படின்னு கேட்கும்போது, அது எதுக்குப்பா நான் உனக்கு சொல்லணும், அடுத்தவங்க செஞ்ச வேலைய உன்கிட்ட சொல்வானா, கார் ஓட்டுற டிரைவர் நீ, உன்கிட்ட அடுத்தவங்க விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கும்போது, அட இல்லங்க சார், இவன் என்னோட அண்ணன் தான், இது எங்க அண்ணனோட கடை தான், இது அவனுக்கு பாவம் கஷ்டம்னு இருந்துச்சு, அதான் வித்துட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விவரம் கேட்கிறேன் சார், நீங்க சும்மா சொல்லாதீங்க, அதெல்லாம் அவன் விற்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அட நீ வேற ஏன்பா, எங்க கடையில சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம், யார் யார் உள்ள வராங்க, யார் யார் வெளில போறா, எல்லா விஷயமும் எங்களுக்கு ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்கு மண்டையில பளீர்னு லைட் எரியுது. அடடா, இந்த விஷயத்த தெரியாம போயிடுச்சே சார், நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் சார், நீங்க வேணா அந்த சிசிடிவி கேமராவை காமிங்க, இவன் சரியான கஞ்சாம்பட்டி சார், நகையெல்லாம் கொண்டு வந்து வித்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி முத்து அதை இதன்னு பேசி கடைக்காரங்களை சம்மதிக்க வச்சு எந்த கடைன்னு கண்டுபிடிச்சு கடையில இருக்க சிசிடிவி கேமராவில மனோஜ் நகையெல்லாம் வித்தது, வந்து மீனை கொண்டு வந்து கடையில கொட்டி பிரச்சனையானது, மறுபடி நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது, செயின் வளையல் தாலி கம்மல் எல்லாத்தையும் கொண்டு வந்து வித்தது, எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போதே முத்து சொல்றாரு, இருடா மவனே, இன்னைக்கு நீ மாட்டின, உன் பொண்டாட்டி ரொம்ப வாய் பேசுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இதுக்குள்ள ரோஹிணி வந்து எப்படியாவது இந்த முத்து கிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி மீனாவை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. என்ன மீனா, நீங்க உங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப உங்க தம்பி ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரி உங்க நகை எடுத்து வித்துட்டு பித்தளை நகை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு மீனாவை கடுப்பேத்தி விடுறாங்க. கரெக்டான நேரம்னு பார்த்து முத்து உள்ள வந்துறாரு. எல்லாரையும் ஹால்ல கூப்பிட்டு, இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு படம் காட்ட போறேன், மீனை கொண்டுட்டு போய் தங்க நகை கடையில வித்தவன் ஒருத்தன் இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனேயே மனோஜுக்கு வயிறலா கலக்க ஆரம்பிச்சிருது. ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, ஷோரூம் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும் போது, டே ஹீரோ நில்லுடா, இன்னைக்கு நீ தான் கதாநாயகனே. உடனே ஸ்ருதி கேக்குறாங்க, என்ன முத்து, அன்னைக்கு மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் படம் கொண்டு வந்திருக்கீங்களா, ஊட்டி காட்ட போறீங்களா? ஆமா பலகுரலு, இதுக்கு டப்பிங்கே தேவையில்லை, சவுண்ட் எல்லாமே இருக்கு, நீ வேணா பாரு, ஆடியோ வீடியோ கிளீனா சூப்பரா கேட்கும், நீ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஸ்ருதி சொல்றாங்க, போடுங்க போடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த வீட்டில் இருக்கிறதுலயே நல்ல டைம் போகுது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்குது, நம்ம வீட்டுக்கு டிவி, டைம் பாஸ் பண்றதுக்கு போனு எதுவுமே தேவையில்லை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட் நடக்குது, எல்லாமே முத்து தான் கொண்டு வராரு, மாற்றுறது மனோஜ். ஆன்டி தான் பாத்தீங்கன்னா இதுல கேரக்டர் ரோல் பண்றவங்களே, எல்லா பக்கமும் ஆன்டி வருவாங்க, ஆனா கண்டிப்பா அப்படிதானே முத்து அப்படின்னு சொன்ன, யாருக்கு தெரியும் பலகுரலு, இங்க ஒரு மீன் மாட்டி இருக்கு, இன்னொரு மீன் தூண்டில்ல தான் இருக்கும், பார்க்கலாம் மாட்டுதா என்னன்னு, படம் ஓட்டி காமிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரோஹிணி குறுக்க வந்து, இங்க பாருங்க முத்து, மனோஜை இன்சல்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, மனோஜ் தான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு, அதெல்லாம் விசாரிச்சுட்டேமா, அத கூடயா விசாரிக்காம இருப்பேன், இது பெரிய விஷயம், நகை கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பு, அதுவும்
என் பொண்டாட்டி வீடு எடுத்துக்கிட்டாங்களோ இல்ல பாட்டி ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு எங்க அம்மா வேற பழி போட்டிருக்காங்க. இந்த கரையெல்லாம் துடைக்கணும்ல. நான் மனோஜோட அந்த பார்க் ஃப்ரெண்டு சதீஷ் அவர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். மனோஜுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாராம். அதுக்கு மேல இவனுக்கு வேல்யூவே கிடையாது. அதை கூட நீ தானம்ல அடைச்ச. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த க்ளூ கிடைச்சிச்சு. கரெக்டா தான் மாட்டியிருக்கான். நீ ஒன்னும் பயப்படாத, ஆதாரம் கரெக்டா இருக்கு, வந்து பாக்குறியா, படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு முத்து கலாய்ச்சு ரோஹிணிய கழுவி ஊத்துறாரு. படத்தை ஓட்டி காமிக்கிறாரு முத்து. பார்த்த உடனேயே அண்ணாமலையும் ஸ்ருதியும் அடி சக்க மாட்டிட்டாரா, மனோஜ் மாட்டுவாரு நான் யோசிச்சேன். ரவி நான் உன்ட்ட சொன்னல டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, பாத்தியா முத்துவே டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. முத்து எப்படி முத்து கரெக்டா பிடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பலகுரலே நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை தேடி போறோம்னா அதுக்கான விட நம்ம பக்கத்திலேயே வந்து சேரும். இவன் நகை கொண்டை வித்தான்ல அந்த கடை ஓனரு என் டாக்ஸில தான் ஏறி வந்தாரு. இவனோட ஷோரூமை தாண்டி போகும்போது இவனை பத்தி பேசி கழுவி கழுவி ஊத்துனாரு. அப்பதான் வச்சு கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஒரு ஷோரூம்ல போய் சிசிடிவி கேமரால இருந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த கதாநாயகனுக்கு உதவி செஞ்ச அந்த ஹீரோ யாருன்னு மட்டும்தான் தெரியல அப்படின்னு விஜயாவை திரும்பி பார்க்குறாரு முத்து. ரோஹிணிக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போயிடுது. ஐயோ மனோஜை அவமானப்படுத்துறானே இந்த முத்து அப்படின்னு ரோஹிணி பல்ல கடிச்சிட்டு கையை நெரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, என்ன ரோஹிணி ஒவ்வொரு தடவையும் என் வீட்டுக்காரர் கேட்கும் போது உங்க ஹஸ்பண்டை கேவலம் பேசுவேணாம், அப்படி பேசுவேணாம் அப்படின்லாம் சொன்னீங்க. போன தடவை கூட அவர் தான் ஏமாந்துருக்காரு, மற்றவங்களை யாரையும் ஏமாத்தலைன்னு சொன்னீங்க. என் நகையை ஏன் தம்பி எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. இப்போ என் நகையை எடுத்தது உங்க ஹஸ்பண்ட் தான். இப்போ மூஞ்சியை நீங்கள் எங்கே வச்சுக்கிருவீங்க? வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அதை கவரிங்கா மாத்தி கொண்டு வந்து வச்சு திருட்டுத்தனம் பண்ற ஆளு உங்க ஹஸ்பண்ட் தான். உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் இனிமே எதுலையுமே நம்ப முடியாது. நீங்க சரியான டுபாக்குரு அப்படின்னு மீனா கிளிகளின்னு கிளிக்கிறாங்க ரோஹிணிய. விஜயா வாயே திறக்கல, அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அண்ணாமலை கேட்கிறாரு, என்ன விஜயா பேசுவ, இப்பயே அமைதியா இருக்க? இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.